ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூச்சர் சிட்ஸ் மேரேவர்சன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருமே ஓரளவுக்கு கட் ஆஃபை தேடி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ யூடியூப் பக்கம் போனீங்கனாலே கட் ஆஃப் தான் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் 55+ இருந்து 65+ வரைக்கும் கட் ஆஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கும். நீங்கள் எடுத்த மார்க்கை விட அதிகமான மார்க் தான் அவங்க கட் ஆஃபை போய் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் நடக்கும்போது போய் ஒப்பீனியன் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த சைக்காலஜிலாம் ஈஸியாக கேட்டிருந்தது அப்படின்லாம் சொன்னவங்களை பற்றி தப்பாக கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த எஸ்ஏ அண்ட் பிசிஐ பொறுத்த வரைக்கும் சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்லாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் நிறைய படிச்சிருப்பாங்களே தவிர்த்து சைக்காலஜி அவங்களுக்கு வராது. ஸோ அதனால சைக்காலஜி போடுறதா இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறதா இருந்தால் அது டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த கருத்தை நீங்கள் மாற்றி துருதிக்கு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடும். ஸோ கட் ஆஃப் இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லா இன்ஸ்டியூட் தீர்மானிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் தான் வரப்போகுது. ஓகேவா? நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்க சொன்ன கட் ஆஃப் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ இப்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நான் உங்களை புறக்கணிக்கிறது கிடையாது. ஸோ உங்களை மேம்படுத்துறதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா கட் ஆஃபை பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ, நீங்க நிறைய பேர் இத்தனை வருஷம் எக்ஸாம் எழுதிருக்கலாம். ஆனா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே கட் ஆஃபை தேடி 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 எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கறத பார்த்து வந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி அபிஷியல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் சீரீஸ் என்னது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்னு மார்க் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அது கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுடைய கரெக்டான மார்க்கா வரும். இந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் 1-2 எக்ஸ்ட்ரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கிரேஸ் மாறதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுறது எப்படி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டிஏ அண்ட் எம்பிசி, டிஎன்சி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 26.5%, 15% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா 3500 வேகன்சிஸ்ல பிசிஎம், பிசி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த வேகன்சிஸ் பெர்சன்டேஜ்ல எடுக்கணும். 3500 வேகன்சியை பெர்சன்டேஜா எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வேகன்சி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேகன்சியை மொத்தமா பிசிக்கு கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பா பிசிக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா செப்பரேட்டா பண்ணுவாங்க. அதுல விமென்ஸுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், மென்ஸுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரிப்பாங்க. அந்த மென்ஸுக்கு பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மென்ஸுக்கு உமன்ஸ்ன்னு. ஸோ அந்த மென்ஸ்ல அதுலயும் நிறைய கேட்டகரி இருக்கு. அதுலயே ஜென்ரல்ல வர மென்ஸ் இருப்பாங்க, அவங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வர்றவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. விமென்ஸை பொறுத்த வரைக்கும் விமென்ஸ்லயும் விமென்ஸ் தனியா இருப்பாங்க, விடோ கேட்டகரியில இருப்பாங்க. ஸோ அது இல்லாம ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருப்பாங்க. ஸோ இது செப்பரேட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரான்ச்சஸா பிரிச்சு 1:5 ரேஷியோ எடுத்துதான் உங்களை பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ 1:5 ரேஷியோ அப்படிங்கிறது எடுக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 500 பேரை பிசிக்கலுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா பிசிக்கல் நிறைய பேர் கரெக்டா பண்றது இல்லை, நிறைய பேர் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால தகுதியான நபர்களுக்கு ஜாப் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 500 பேர் எப்பவுமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது அவங்களுடைய சேஃப்டிக்கு. ஓகேவா? ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எக்ஸாம் நீங்க மார்க் எடுத்துட்டீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு மார்க் தெரிஞ்சிருச்சு. உங்க ஃப்ரெண்டும் உங்களுடைய கேட்டகரி தான், இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் ஒரு கேட்டகரி தான். ஓகேவா? ஸோ இப்படி நீங்க கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நீங்க எழுதின எக்ஸாம் சென்டர்ஸ்ல 100 பேருடைய மார்க் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்டகரின்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது ஒண்ணு. ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன கேட்டகரி, யாரு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ உங்களுடைய மார்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய மார்க்கை வச்சுதான் கட் ஆஃப் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படின்னா 1:5 ரேஷியோக்கு எவ்வளவு மெம்பருக்கு தேவையோ அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உள்ளக்கு ஆட் ஆகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். மற்றபடி இப்பவும் நான் சொல்றேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடு இருந்து கட் ஆஃப் விடுறதுக்கு ஏன் டிலே ஆகுது, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விடுறதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த டைம் டியூரேஷன் தேவைப்படுது. பேப்பரை திருத்தணும், அவங்க செப்பரேட்டா பிரிக்கணும், பிரிச்சதுக்கு அப்புறம் 1:5 ரேஷியோன்னு ஒவ்வொரு கேட்டகரியா எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள பிசிக்கல் கூப்பிடணும். பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவரால் கட் ஆஃபுக்கு அது இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸ். எல்லாருமே பிரிச்சு 1:1 ரேஷியோக்கு கூப்பிடணும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் உடனடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு சேனல் போட்டுருவாங்க, இன்னொரு சேனல் அதை பார்த்து போட்டுருவாங்க, இன்னொரு சேனல் அதை பார்த்து போட்டுருவாங்க. ஸோ இப்படி கண்டினியூவா எல்லாருமே பார்த்து போட்டாங்க அப்படின்னா
கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது எனக்கும் தெரியல. ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து யாருமே தீர்மானிக்க முடியாது. அது அபிஷியலா டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடு இருந்து வர்றதுதான் கரெக்டான இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது யாருமே காதுல வாங்குற மனநிலையில இல்லை. ஆனா நல்லா ஒண்ணு சொல்றேன், இவங்க சொல்லியிருந்த கட் ஆஃப் 55ல இருந்து 65+ வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருந்தேன். ஆனா உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நான் இந்த எக்ஸாமை வந்து ஓரளவுக்கு நான் எடுத்த மார்க் வந்து பிசிக்கல் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க போயிட்டு பிசிக்கல் பண்ணிருங்க. ஒருவேளை உங்களுக்கு வரல 1 or 2 மார்க்ஸ்ல வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில அடுத்து வந்து ஜிடி கான்ஸ்டபிள் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஜிடி கான்ஸ்டபிளுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலை வந்து மேம்படுத்தலாம், அடுத்து உள்ள எக்ஸாமுக்கு அதை பயன்படுத்தலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதனால வந்து நீங்க வந்து வரலையே அப்படின்னு போட்டு குழப்ப வேணாம். அடுத்த கேட் உங்களுக்கான ஓப்பனிங் இருக்கு. ஸோ அந்த கேட்டை நோக்கி தான் நீங்க போகணும். ஏன்னா நான் வந்து கட் ஆஃப் பத்தியான வீடியோ ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் போடல. நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 and 5 இயர்ஸா வந்து நான் கட் ஆஃப் பத்தியான தெளிவான விளக்கத்தை இதை தான் நான் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் நிறைய கேண்டிடேட்டுக்கு இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து போன டைம்ல வந்து கட் ஆஃப் இவ்வளோ அப்படின்னு அதிகமாக சொல்லிட்டாங்க. நிறைய கேண்டிடேட் வந்து கம்மியான மார்க் அதை விட ஒரு 2 or 3 மார்க் கம்மியாக எடுத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிசிக்கல் பண்ணல. கடைசியா பிசிக்கலுக்கான மார்க் அவங்களுக்கு இருந்துச்சு, ஆனா உங்களால பண்ண முடியல. இதனாலதான் நான் சொல்றேன், கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுக்கறதுதான் கரெக்டான கட் ஆஃப். ஸோ அதனால வந்து போன வருஷத்தை விட 2 மார்க் குறைய, போன வருஷத்தை விட 2 மார்க் கூட அப்படிலாம் சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில இது மட்டும்தான் நமக்கு வழி கிடையாது. நீங்க இதுக்கான எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான வழி நிறைய இருக்கு. அதுல நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஏன்னா கட் ஆஃப் பத்தியான வீடியோ வந்து நானும் அடுத்த நாள் போட்டிருந்தேன்னா நீங்க உள்ளக்க வந்துட்டு மார்க் எவ்வளவு தான் தேடிப்பீங்களே தவிர்த்து அதுக்கான ஐடியா வந்து எப்படி அப்படிங்கிற புரிதல் தன்மை வந்து இருக்காது. அதனாலதான் நான் இவ்வளவு டியூரேஷன் எடுத்து போறேன். கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 4 days கழிச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பான முறையில இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து யார் சொல்றது காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்திருக்கலாம். ஆனா மெயினான ஒண்ணு என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்குள்ளதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் வந்து தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், தெரியாத கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இதை வச்சு எதை வச்சு நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன், பேசிக் கொஸ்டினை வந்து நீங்க வந்து தப்பு பண்ணாம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் ஆஃப் 60% கேண்டிடேட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரியான அந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஷ்டமான கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுல இந்த இடத்துல வந்து ஒரு மாடரேட். ஸோ அதனால வந்து நீங்க எதையுமே வந்து காதல் வாங்காம உங்களுக்கான அடுத்த லெவல் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கான எலாபரேட்டான வீடியோ வந்து பண்றேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இப்படி அப்படின்னு வந்து எங்கேயும் போய் நம்ம சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த வீடியோல அந்த டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி குழம்பிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கிளாரிபிகேஷனா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆபீசர்ஸ் உடைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கு, அவங்களை இன்டர்வியூ பண்ண வீடியோஸ்லாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அறிவரசன் விலாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.